ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீ பார்த்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா காரியம் வாய்க்கும். அதனால முதல்ல வழிகளை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை வை, அவர் செய்வார். நீங்க சோர்ந்து போகாதங்க. இன்னும் வாய்க்கலையே அவருக்கு தெரியும் எப்போ வாய்க்க பண்ணணும்னு, எப்போ அதை நிறைவேற்றணும் அவருக்கு தெரியும். நீங்க அவசரப்படாதங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியம், வேலை காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாருங்க. அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் செய்வார், அவருடைய வேலையில செய்வார், அது நடக்கும். அவரை சார்ந்து நிக்கிறோன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏற்ற வேலையில கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேரண்ட்ஸ் அவசரப்பட்டு மகனுக்கு மகளுக்கு திருமண காரியம் உடனே வயசு ஏறிக்கிட்டே போற. உங்களுக்கு தெரியல வயசு ஏறி போட்டுன்னு நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வச்சீங்க, பணம் செலவு பண்ணீங்க, உயிரை கொடுத்தீங்களா? இயேசு உயிரையே கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? ஏற்ற வேலையில செய்வார். நம்பிக்கை விட்டுறாதுங்க. அவர் மேல நீங்க உறுதியா இருங்க. அப்ப வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா காரியம் வாய்க்கும். இந்த நாட்கள்ல காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த மகன் இந்த மகள் தங்களுடைய வழிகளை ஒப்புவித்து காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக காத்திருக்கிறாங்க. இயேசுவே இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லா தடைகளும் மல்லகட்டும். இயேசுவின் நாமத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.